ஹாய் கைஸ், நான் தான் ராஜா. ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னென்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். சினிமா 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 மட்டும்தான். ஸோ இந்த சினிமாவை பற்றி எடுத்துக்கிட்டோன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று சினிமா, இன்னொன்று கிரிக்கெட். கிரிக்கெட்டை பற்றி பேசலான்னா அவங்களுக்கு நாலேஜ் இல்லை. சினிமாவை பற்றி பேசலான்னாலும் நாலேஜ் இல்லை தான், இருந்தாலும் பேசுவோம். ஏன்னா அதில் வந்து சில கண்டென்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட் தெரிஞ்ச அளவுக்கு விட எனக்கு சினிமா இன்னும் நல்லா தெரியும் அப்படின்றதுனால, ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம் அப்படின்ற மாதிரி தான். ஒரு ஜென்ரல் டாக் தான், கேஷுவல் டாக் தான். இதில் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள் கமெண்ட்டில், நான் அதையும் எடுத்துக்கிறேன். அண்டு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பிடிச்சிருந்தா பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இனிமேட்டுக்கு இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அதனால் இப்பயும் சொல்லியிருக்கேன், ஞாபகம் வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்னென்னா, சினிமா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நிறைய டைப் ஆஃப் ஜானர்ஸ் இருக்குது. எனக்கு எந்த மாதிரி ஜானர்ஸ் வந்து இந்த வீடியோவில் பர்சனலாக பிடிச்சது அப்படின்றத பற்றி பேச போகிறோம். ஸோ இதுக்கு என்ன வீடியோ நேம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சினிமா பற்றி பேச போகிறதுனால சினிமாக்காரன் அப்படின்னு வச்சுக்கலாம். இதனுடைய எபிசோட் 1 தான் இது. எதனால் எபிசோட் 1ன்னா, நிறைய வீடியோஸ் இதுக்கப்புறம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு இது எபிசோட் 1 வச்சுக்கோங்க. மேபி நல்லா இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க அதுக்கப்புறம். அண்டு அதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய ஜானர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இதில் பர்டிகுலராக பிடிச்ச ஜானர்ஸ்னு பார்த்துக்கிட்டோம்னா, சைக்காலஜி த்ரில்லர், க்ரைம் த்ரில்லர், ஹாரர் த்ரில்லர், அதுக்கப்புறம் வந்து இந்த மிஸ்ட்ரி த்ரில்லர்ஸ். இந்த 4 டைப் ஆஃப் த்ரில்லிங் ஜானர்ஸ் தான். ஏன்னா லவ் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷன் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ராமேட்டிக் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இன்னும் நிறைய ஃபிலிம்ஸ் இது இருக்குது. அந்த ஃபெஸ்டிவலுக்காக எடுக்கிற ஃபிலிம்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ அறிவுலாம் நமக்கு கிடையாது. ஏன்னா நான்லாம் வந்து கொட்டிக்காளியே எனக்கு புரியலன்னு சொல்லுவேன், பிடிக்கலன்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஆள் தான் நான். ஏன்னா எனக்கு கொட்டுக்காளி இன்றைக்கி வரைக்குமே பிடிக்காது தான். ஏன்னா அந்த மாதிரி ஆர்ட் ஃபிலிம்ஸ்லாம் நமக்கு அவ்வளோவா புரியாது. புரியலன்னா வந்துட்டு நீ சினிமாவை பற்றி என்ன பேசுகிற அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, புரிஞ்சவனும் பேசலாம், புரியாதவனும் பேசலாம். சினிமா நாலேஜுன்றது தேவையில்லை. ஒரு பார்த்தா புரியுதா ஓரளவுக்கு, அவ்வளோதான் ஆடியன்ஸ் மைண்ட் செட், அவ்வளோதான். ஆர்டிஸ்டிக் ஃபில்ம் மட்டும்தான் ஒரு டேரக்டரா இல்லை ஒரு யார் பார்க்குறவங்களா இருந்தாலும் புரியணும் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ இப்போ என்னட்டா எடுத்துக்கலாம். இப்போ எதுக்கு நீ பூமர் மாதிரி பேசுகிற, கண்ணாடி கழட்டி வச்சு பேசுகிறோமா? இல்லை வேணாம், இது போட்டால் வச்சு கொஞ்சம் ஓகேவாக இருக்கு, அது கழுத்துனா ரொம்ப கண்ட்ராவியாக இருக்குது. ஸோ அதனால் இதுவே பெட்டர். ஓகே ஃபைன். இப்போது எதனால் அந்த மாதிரி த்ரில்லிங் ஃபேக்டர்ஸ் ஃபிலிம்ஸ்லாம் பிடிக்குது அப்படின்னா, அதில் வந்து ஆடியன்ஸை சீட்டேஜ் வரைக்கும் ஹோல்ட் பண்ண வைக்கலாம். ஆடியன்ஸை படத்தில் ஈஸியாக கனெக்ட் பண்ண வைக்கலாம். எப்படின்னா, ஒரு எமோஷன் படத்தில் ஒர்க் ஆகிடுச்சுன்னா, இப்போ ஒரு அம்மா சென்டிமெண்ட் அது ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னா, அந்த த்ரில்லிங் ஃபேக்டருக்கு அது போதும். கடைசி வரைக்கும் ஹீரோ வந்து அம்மா இருக்க இடத்துக்கு போயிட்டு வில்லன் கடத்தி வச்சுருந்தாருன்னா, அந்த ஹீரோ அம்மாவை எப்படி காப்பாற்றுறாரு, இது ஒரு சின்ன கான்செப்டாக. ஸோ இந்த கான்செப்டை வச்சு த்ரில்லிங் ஃபேக்டரை ஈஸியாக கொண்டு வரலாம். ஆனால் அந்த த்ரில்லிங் ஃபேக்டரில் எமோஷன் ஒர்க் ஆகலைன்னா த்ரில்லிங் ஃபேக்டரும் ஒர்க் ஆகாது. இப்படி ஒரு சப் ப்ராசஸும் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து கொஞ்சம் டஃப் ப்ராசஸ் தான். சீட்டேஜ் த்ரில்லர்ன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ஒரு டேரக்டர் உட்காந்து ப்ராப்பராக எழுதுனா தான், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு வச்சு எழுதுனா தான் ஒர்க் ஆகும். இல்லைனா என்ன தெரியுமா நடக்கும்? இப்போது ராட்சசன் ஒர்க் ஆன அளவுக்கு எல்லா த்ரில்லிங் ஃபேக்டர் படமும் தமிழில் ஒர்க் ஆகிடுச்சான்னு கேட்டால் இல்லை. ராட்சசன் வந்து ஒரு பீக் லெவல் ஆஃப் சினிமா, சரியா? ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுடைய படங்கள்லாம் நிறைய பேர் வந்து கொண்டு போய் அப்படியே வச்சு குழி தோண்டி ஆடியன்ஸாக சேர்ந்து புதைச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி புதைச்ச சில ஃபிலிம்ஸும் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் ப்ராப்பராக உட்காந்து எழுதினால தான் வரும். ஸோ அந்த மாதிரி எழுதுகிற ஃபிலிம்ஸ்லாம் எனக்கு பிடிக்கும். ஏன்னா அதில் நிறைய டீட்டெயிலிங்கும் இருக்கும். அதே நேரத்தில் அதுக்கு நிறையா ஒர்க் பண்ணும். இதுவே நீங்கள் ஆக்ஷன் ட்ராமான்னு எடுத்துக்கிட்டால் அதுலேயும் எழுதுவீங்க ப்ராப்பராக, ஆப்வியஸாக. ஏன்னா அதுவும் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஃபேக்டர் வந்துட்டு ஒரு பக்கா கமர்ஷியல் படம், அதாவது 4 ஃபைட்டு, 4 பாட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அதுவும் வந்துட்டு அங்கேயும் எப்படின்னா, அந்த ஃபைட்டுக்கான காரண காரியம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் படத்தில் என்ன ஒரு ஃபைட் வச்சாலும் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் அந்த ஹீரோ வந்துட்டு இதனால் அடிக்கிறாருப்பா, ஒரு அந்த ஊருக்காக அடிக்கிறாருன்னா அந்த ஊருக்கு என்ன ப்ராப்ளம், ஸோ ஹீரோ எதனால் அதை அடிக்கிறார், ஸோ இந்த மாதிரி ஒன்று இருக்கும். அது செட் அவுட் ஆகலைன்னா படம் அதுக்கப்புறம் வந்துட்டு லவ் ஃபில்ம் எப்படின்னா, இந்த உருகி உருகி லவ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இப்போ ட்ரெண்டு கிடையாது. இப்போ ட்ரெண்டு எப்படி போயிட்டுருக்குன்னா, வந்துட்டு அந்த சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்லாம் எதோ சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஃப்ளிட்டேஷன்ஷிப்பாக எதோ போயிட்டுருக்கு. என்னென்னவோ ஷிப்பெல்லாம் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஷிப்பெல்லாம் நான் வந்து மழை பெஞ்சிச்சுன்னா ஒரு என்னது
இந்த கத்தி கப்பல், இந்த கப்பல், அந்த கப்பல்லாம் செஞ்ச ஒரு ஷிப் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒண்ணு இருக்கு. அத நம்ம எப்பயும் பார்க்குறது. அது இல்லாம வந்துட்டு லவ் பண்ணலாம் அது தப்பில்ல. ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன்ஷிப், அந்த ஷிப், இந்த ஷிப்லாம் வந்ததுனால, ஸோ இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, பசங்களோட நிலைமையும் சரி, பொண்ணுங்களோட நிலைமையும் சரி, ஒரு மாறி போயிடுச்சு. ஐயோ! இப்ப எதுக்கு நீ ரொம்ப ஏதேதோ போற? எங்கேயோ போயிட்டு யார் யாரையோ மாட்டி அடி வாங்கி விட்றாத பேசாம இரு. ஆக்சுவலா என்னன்னா கைஸ், அதெல்லாம் விட்டுருவோம். லவ் ஃபிலிம்ஸ்ல இப்போ வந்துட்டு ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு லவ் செட் அவுட் இருக்கணும். லைக் முதல் நீ முடியும் நீ எடுத்துக்கலாமே. ஸோ அதில் வந்துட்டு ஒரு அந்த ஹீரோ, அந்த ஹீரோயின் ப்ராப்பராக வந்துட்டு ஒரு லவ் சீன்ஸ் ப்ராப்பராக ஒரு 4 சீன்ஸ் எழுதலைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னு சொல்லிடுறேன். ஒரு 2 சீன்லேயே அவங்க லவ் பண்ணிட்டாங்கன்னா ஒர்க்கே ஆகாது. அதே மாதிரி அந்த 2 சீன்ஸில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படம் ஃபுல்லாக சண்டை போடுறாங்கன்னா, அதுவும் மேபி 50-50 சான்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா லவ் ஃபிலிம்ஸுன்றதை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எப்படி எழுதணும்னா, லைக் ஒரு மாதிரி ட்ரமடைஸ்டாகவும் சில திங்ஸ் எழுதி தான் ஆகணும். ஏன்னா அது வந்து டு தி கோர் ரியாலிட்டி கொண்டு வர முடியாது. ஆப்வியஸாக சொல்லிடுறேன். ஏன்னா வந்து அதில் சில வந்து இந்த இமேஜினரி ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கணும். அப்படின்னா தான் லவ் ஃபிலிம்ஸ் வந்துட்டு பயங்கரமாக செட் அவுட் ஆகி ஒர்க் ஆகும். இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. லைக் முதல் நீ முடியும் நீயா இருக்கட்டும், அப்புறம் ஜில்லுன்னு ஒரு காதல், இதுலலாம் வந்துட்டு அதில் எதுக்காக வந்து அந்த ரொமான்டிக் சாங்ஸ் வைக்கிறாங்க, அதுவே வந்து ஒரு ட்ரமடைஸ் தான். ஸோ அது ஒர்க் ஆச்சுன்னா தான் சாங்ஸும் அதே போல் அந்த படத்துலலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஒர்க் ஆகலைன்னா ஸ்வாஹா அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்ன படம் இருக்குது, காமெடி ஃபிலிம்ஸ். காமெடி ஃபிலிம்ஸ் நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன் இல்லையா, டிடி நெக்ஸ்ட் லெவல். அதுலேயே எனக்கு புரிஞ்சிச்சு. லைக் காமெடினா இட்ஸ் வெரி வெரி சீரியஸ் பிஸ்னஸ். எல்லாராலையும் சிரிக்க வைக்க முடியாது எல்லாரையுமே. அது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு பிஸ்னஸ். அப்படின்ற போது ஒரு காமெடி இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன்னா, நீ பண்ணுறதெல்லாம் காமெடியாக நீங்கள் பரவாயில்ல, நான் ஒரு 4 காமெடி சொல்கிறேன்னா அதில் எல்லாருக்குமே அந்த 4 காமெடி ஒர்க் ஆகணும்னு கிடையாது. எனக்கு முன்னாடி 100 பேர் இருக்காங்கன்னா, ஸோ அந்த 100 பேரில் 4 பேருக்கு ஒர்க் ஆகலாம், இல்லை ஒருத்தர் கூட ஒர்க் ஆகாமல் போகலாம். அதனால சீரியஸான பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டு அதில் ட்ரை பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு ஓவரான ஒரு தாட்டு. ஆனால் அதையும் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து சல்யூட் நான் அவங்களுக்குலாம். பயங்கரமான டேரக்டர்ஸ்னா நீங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த மாஸ் மஜா ஃபிலிம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, லைக் வந்து எப்படின்னா ரீசெண்டாக குட் பேட் அக்லி பார்த்தேன். ஸோ அதில் வந்துட்டு எப்படின்னா, தலைவன் எழுதுனானா இல்லையானே தெரில, அவ்வளோ ரெட்ரோ சாங்ஸ் போட்டிருக்கான். தலை ஃபேன்ஸ்லாம் யாரும் கோவத்துக்கு வந்துடாதீங்க அடிக்கிறதுக்கு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. லைக் அதில் தலை நல்லா பண்ணியிருக்காப்படி. அஜித் சார் ஒரு பக்கா என்டர்டெயின்மெண்ட் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் வந்து நின்னாலே லைக் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஒவ்வொரு சீன் பை சீன் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லாயிருக்கு. லைக் ஆனால் இன்புட்டாக எழுதணும் இல்லையா, அதை சுத்தமாக கொண்டு விட்டாங்க. அது எதனால லைக் எனக்கு ஒர்க் ஆகலைன்னா பர்சனலி, அதில் வந்து ரைட்டிங் ப்ராசஸ்ன்றதே கிடையாது. லைக் நான் ஏதோ 2.5 ஹவர்ஸ் ரீல்ஸ் தரலாம் மாதிரி இருந்தது. ஸோ இதுதான் ப்ராசஸ். அதில் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக இருந்தால் இன்னும் மேபி ஒர்க் ஆகலாம். அடுத்து அவர் தான் பண்ண போகிறாரு அஜித் சாருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணால் எனக்கு ஓகே, எல்லாருக்கும் ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படமே வந்துட்டு தூக்கி வச்சு தான் கொண்டாடுறாங்க, ஏன்னே தெரில. மேபி எனக்கு தான் ரொம்ப கேவலமாக இருக்கா சார் என்னன்னு தெரில. அண்ட் அதுக்கப்புறம் வேறு என்ன ஃபிலிம்ஸ் இருக்குது, ஓவராலாக இதில் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் ஒரே வீடியோலேயே சொல்லணும்னா அடுத்தடுத்த வீடியோக்கு போய்க்கலாம். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாமா? போதும். பாய் பாய், லவ் யூ.